வணக்கம். அதிர்ஷ்டந்தோறும் அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திங்க. நம்ம இந்த தொகுப்பில் ஓரைகளை பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த ஓரைகளை சிறப்பாக பயன்படுத்தி வாழ்க்கையில் எல்லா விதமான இன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்பதே ஒரே குறிக்கோள். எந்தெந்த ஓரை எதை பண்ணலாங்கிறத பார்த்துக்கிட்டு இப்பொழுது இன்றைக்கி பார்க்க போகிற ஓரை ஒரு சுப ஓரை, அதுவே குரு ஓரை. மிக உயர்ந்த குரு ஓரை. எந்த காரியம் செய்தாலும் வெற்றி 100% நிச்சயம். அதுதான் சொல்லுவாங்க, குரு இருந்தால் தான் திருள் கிடைக்கும். குரு பார்வையிட்டால் கோடி தோஷம் அகலும். குரு தலைமைக்கெல்லாம் தலைமை. யாருக்கும் தலைவணங்காத கிரகம் குரு பகவான். அப்படிப்பட்ட குரு பகவானுடைய ஓரை வியாழக்கிழமை 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ள வரும். பொதுவாக இந்த குரு ஓரையில் என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்போ குரு ஓரை வியாழக்கிழமை எவங்கண்டாது வரும், நீங்கள் அதை ஏற்றுக்கூடாது. மற்ற கிழமைகளில் வரக்கூடிய ஓரைகளில் நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக்கலாம். அதுக்காக வியாழக்கிழமை சொன்னீங்க சாமி, ஆவட்டி 7:30 எமண்ட நேரத்தில் குரு ஓரை வருது, அதை நான் செய்யலாமா அப்படின்னு கேட்கக்கூடாது. அந்த கேது சமயத்தில் குரு ஓரை இருந்தாலும் அந்த நேரத்தில் என்ன செய்யலாம்னா கடனை கழிக்கலாம். இப்போ கடன் நிறையா பட்டிருக்கீங்க, ஒரு கடன்காரனுக்கு அந்த கடனை கழிக்கிறதுக்கு அந்த அன்னைக்கு அந்த யமகண்ட நேரத்தை வர குரு ஓரை உங்களுக்கு பயன்படும். ஏன்னா ஒரு எதிரியை கூட மன்னிக்கக்கூடிய பக்குவம் உள்ளது அந்த இடம். இதோட போயிட்டு வா, ஆளை விடு. அந்த கழிச்சு கட்டுறது, சொத்தை விற்கிறது, கடனை கழிக்கிறது, ஒரு ஊர்லேருந்து ஒரு இடம் மாறி போகிறது, இதெல்லாம் அந்த அந்த கடனை கழிக்கக்கூடியதுக்கு அந்த பொதுவாக வியாழக்கிழமை ஆகும். மருந்து சாப்பிட ரொம்ப சிறப்பு. வியாழக்கிழமை மருந்து சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கு ரொம்ப சிறப்பு அந்த குரு ஓரையில். மற்ற நாள் வரக்கூடிய குரு ஓரையில் என்ன பயன்படுத்தலாம்னா, அழகான முறையிலே முதல்ல என்ன செய்யலாம், திருமணம் செய்யலாம். குரு ஓரையில் ரொம்ப சிறப்பு. அதே போல் தங்கம் ஆபரணம் பூணலாம் செய்யலாம். நல்ல மலர்களை சூடிக்கொள்ளலாம். பெரிய பெரிய கோயில்களுக்கு சென்று வரலாம். கும்பாபிஷேகம் அந்த காலங்களில் குரு ஓரையில் பண்ணலாம். குரு உபதேசம் பெறலாம். குழந்தைகளுக்கு பெயர் சூட்டும் விழா குரு ஓரையில் பண்ணுறது மிக 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 சிறப்பு. நாடி சந்தானம் சொல்லுவாங்க கோயிலில் கும்பாபிஷேகம் அன்னைக்கு. அந்த நாடி சந்தானம் பெயர் சூட்டு மாதிரி நம்ம வீட்லேயும் குழந்தைகளுக்கு பெயர் சூட்டுறது குரு ஓரையில் பண்ணுறது நல்ல யோகத்தையும் நல்ல ஒரு ஞானத்தையும் அந்த குழந்தை கிடைக்கும் என்பது ஐயமில்லை. இந்த குரு பகவான் முக்கியமாக கணவன் மனைவி சேருவதற்குள்ள அருமையான நாள். இப்போ கல்யாணத்தன்னைக்கு சாந்தி முத்தம் பண்ணுவாங்க. எந்த ஊரில் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கும். நைட் நேரங்கள் என்னையா அப்படின்னு நைட்டில் எதுவுமே நீங்கள் பார்க்க ஓரை மட்டும் பார்த்தா போதும். 2 ஓரை. அதில் முதல் ஓரை குரு ஓரை. குரு ஓரையில் கனவு மனைவி சேர்ந்தால் பெரும்பாலும் ஆண் குழந்தையே பிறக்கும், ஆண் அதிகாரத்தோடு இருப்பாங்க அப்படின்னு பொதுவான கருத்து. அப்போ சுக்கிர ஓரமே அது என்ன சொல்கிற அடுத்த அர்த்தத்தில் அது அடுத்து வர சுக்கிர ஓரையில் என்ன செய்யணும் 2வது சொல்லலாம். இதிலே சொல்லிடக்கூடாது. குரு ஓரையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த குரு மஞ்சள் நிறம் கொண்டவன், மங்களக்காரகன், குரு மங்களம் உடையவன். இவனுக்கு நட்பு கிரகமாக சூரியனும் செவ்வாய் சந்திரன் நட்பு கிரகங்கள். எல்லாரையும் அனுசரித்து போகக்கூடிய தன்மை உள்ளவர். இந்த சொல்லுவாங்களே, கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்கள் சொன்ன மாதிரி இவர் மேல் மக்களுடைய கிரகம். இவர் ஜாதகத்தில் உச்சமோ ஆட்சி பெற்றால் அவங்கள யாரும் அசைக்கவே முடியாது. எந்த ரூபத்திலேயும் அவங்க வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சு தீருவார்கள், வெற்றி அடைய வச்சிருவார். ஒரு கெட்டவன் கூட ஒரு ஞானத்தை பெற்றானா, ஒரு சாதாரண ஒரு மனிதன், ஒரு ரொம்ப சேட்டை பண்ணுறவன் ஒரு சிவபெருமான் வேஷம் போட்டு வரணான், அவனை மாட்டிக்க தோணுமா? கை ஒன்று வணங்கத்து. ஏன்? அந்த தோற்றம் அவனையும் மாற்றி அடுத்தவனையும் மாற்ற. அதுதாங்க குரு. உங்கள் வேஷத்துக்கே அவ்வளோ மரியாதை. குரு இருந்தால் எவ்வளோ மரியாதை, எவ்வளோ பண்பு, எவ்வளோ அன்பு, எவ்வளோ பாசம், எவ்வளோ நேசம். அனைத்துக்கும் உரியவன் குரு பகவான். குரு இல்லைன்னா அந்த உலகம் இயங்காது. குரு தான் உயிர்க்கெல்லாம் அதிபதி.
உயிர் எங்கெங்கே இசையுதோ அது குரு இருந்தால் தான் உயிர் அங்கே தங்கும். அதுதான் நாங்கள் சொல்லுவோம். உதாரணமாக குழந்தை பாக்கியத்தில் கூட அந்த விந்தோட உயிருக்கு அதிபதி வந்து யாருன்னா குரு பகவான். அப்போ உள்ளிருக்கு அணுவுக்கும் அணுவானவன் அந்த குரு இருந்தால் தான் ஒரு வீட்டில் உயிரை இயங்க முடியும், நம்ம வாழ முடியும். வெறும் சதையம் வச்சு வாழ முடியாது. அப்போ ஞானம், கல்வி, செல்வம், அழகு, வசியம் அனைத்துக்கும் காரகன் இந்த குரு பகவான். குரு ஓரையில் எல்லாமே பண்ணலாம். முதல்ல திருமணம் ரொம்ப சிறப்பு. அதன் பிறகு தங்கம் வாங்கிறது சிறப்பு, தொழில் தொடங்கிறது சிறப்பு, பெரியோர்களை பார்க்குறது சிறப்பு, கும்பாபிஷேகம் பண்ணுறது சிறப்பு, கோயிலில் பரிகாரம் பண்ணுறது சிறப்பு, கோயில் அபிஷேகம் பால் அபிஷேகம் பண்ணுற சிறப்பு, சக்கரை பொங்கல் நெய்வேத்தியம் சிறப்பு, இனிப்பு பொருள் கடை அதாவது இனிப்பு வியாபாரம் பார்க்குறது சிறப்பு, பால் வியாபாரம் பால் தொடக்கம் சிறப்பு, புதிய வண்டி வாகனம் வாங்கிறது சிறப்பு. அதே போல் பெண்ணு பார்க்க போகிறீங்க சிறப்பு, நிச்சயம் பண்ணுறது சிறப்பு, சடங்கு சிறப்பு, மொட்டை போட்டு காது ஊற்றுறோம் சிறப்பு. எல்லா காரியத்துக்கும் குரு வந்து அவ்வளோ 100க்கு 100ங்க. அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த குரு பகவான் மங்களத்துக்கு உடையவன், தேவர்களுக்கு முப்பெரும் தேவர்களுக்கும் மூற்றவன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்படி தெய்வீக அறிவுக்கு உள்ளவன், வேதாந்த அனைத்து கல்விக்கும் எஜமான் இந்த குரு பகவான். நலிந்த அதாவது நல்ல அன்பான பார்வை, அன்பான வசீரம், அழகு படைத்த ஞானம், கல்வி. ஒருத்தங்க நல்ல ஒரு குழந்தை அழகாக பேசுவீங்க, அதை அழகாக பார்க்க மாட்டோம், அது கருப்பு சிவப்பாட்டோம். அந்த குரல் அந்த பேச்சை பார்த்து வசியம் பண்ணி அதுக்கு பாராட்ட தெரிவிப்போம், அதை தூக்கி நம்ம கொஞ்சம் குழாவுவோம். அந்த இடத்துல அறிவுக்குண்டான இது எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? அப்போ அழகை விட அறிவே ஒரு வடி மேலே நிற்கிது. அப்படி அறிவு நமக்கு வேணும் அப்படின்னா குரு ஓரையில் எல்லாமே பண்ணுங்கள். ஒரு குழந்தைய சேர்க்க போகிறீங்க, குரு ஓரையில் போய் குழந்தைய சேருங்க. இப்போ அடுத்தெல்லாம் குழந்தைய சேர்க்க போகிறாங்க, விஜயதசமி சேர்ப்பாங்க. வரக்கூடிய காலங்களில் குரு ஓரையில் போய் பண்ணுங்கள். இதை உங்கள் சுற்றத்தாலையும் சொல்லுங்கள். ஒரு ஸ்கூலில் சேர்க்குறான், ஐயா குரு ஓரில் பண்ணுங்க ஐயா, எல்லா பிள்ளையும் அழகமாக அருமையாக படிக்குங்கய்யா. உங்கள் எண்ணம் போல் வாழ்வு. அப்படிப்பட்ட குருவான் எல்லா இடத்துக்கும் முதன்மையாக இருந்து அந்த அவரும் முன்னேறி அந்த இடத்தையும் முன்னேற்றக்கூடியவர். அதுதான் ஒரு ஸ்கூலில் பார்த்து ஆசை ஒருத்தர் தான் இருப்பார், ஒரு 50 குழந்தை இருப்பாங்க, அத்தனை பேருக்கும் ஞானத்தை கொடுத்துருவார். யார்? இந்த குரு பகவான். அப்படிப்பட்ட குரு பகவான் எல்லா காலங்களையும் உங்களுக்கு இன்பத்தை மட்டுமே அள்ளி வழங்கக்கூடியவர் இந்த குருவன். எந்த துன்பம் பண்ண மாட்டார். ஏன்னா குருவுக்கு துன்பம் செய்ய தெரியாது. எல்லாருக்கும் அன்பையும் அருளையும் அள்ளி வழங்குறதில் அவரை போல் நிகரான எவரும் கிடையாது. அதுக்கு தான் குரு பகவானை முதன்மையான கிரகத்தில் கொண்டு வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட குரு ஓரையில் எல்லா காரியத்தையும் சிறப்பாக செய்யுங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாம் வெற்றி கிடைக்கும். அப்போ தேவருக்கு சாந்தமான எண்ணங்களையும் மகிழ்ச்சியான அனைத்து காரியங்களுக்கும் உரியவன் இந்த குரு பகவான். அப்படிப்பட்ட குருவானை அனைவரும் வேண்டி குரு ஓரையில் எல்லா விஷயத்துலையும் பண்ணலாம், எல்லா காரியம் பண்ணலாம், எல்லா சுபகாரியம் பண்ணலாம். அனைத்து ராசிக்காரர்களும் இந்த குரு ஓரையில் பண்ணுறனால எந்த நெகட்டிவும் கிடையாது. ஏன்னா சுப கிரகம். குரு ஓரையா நல்லா பண்ணுங்கய்யா, சிறப்பாக இருக்குமையா. குரு ஓரில் ஒரு வண்டி வாங்கியா, சிறப்பாக இருக்குமையா. குரு ஓரில் பொண்ணு வாங்க போல, ரொம்ப சிறப்பாக இருக்குமையா. என்னையா இவ்வளோ சிறப்பு இந்த குரு ஓரில் இருக்குது. பண்ணி பார்த்தா தானே தெரியும். ஒரு மனிதனுக்கு எவ்வளோ 7.5 சனி, கண்ட சனி, அட்டமச்செல்லாம் இருக்குது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு. ஆனால் குரு ஓரில் தொடங்குங்க, அந்த சனியோட வேகம் கூட குறைஞ்சிரும். ஏன்னா குரு இருக்கும்போது ஒரு பெரிய மனிதன் பார்த்து ஒருத்தன் 7.5 சனி உள்ள ஒரு மனிதன், ஒரு நல்ல மனிதன் உயர்ந்த மனிதன் உள்ள பக்கத்தில் போயிட்டுருக்கா கூட அவன்கிட்ட ஏற்று சண்டை போகிறவங்க கூட கொஞ்சம் தன்னை அடக்கிடுவான். பெரிய ஆள் இருக்கா, அவர் மரியாதைக்காக விடுறேன் அப்படிமா சண்டைக்காரன். அப்போ எவ்வளோ தன்மை பார்த்தியா சாதாரண மனிதனுக்கு அப்படின்னா. இப்போ குருவுக்கு எவ்வளோ மரியாதை இருக்கும், அவன் ஓரை நீ பண்ணியா எவ்வளோ மரியாதை இருக்கும் பாருங்கள். இதுதான் சொல்கிறேன். எவ்வளோ உயர்ந்த இடத்துல இருக்கும்போது தாழ்ந்தாலும் அந்த உயர்ந்த இடத்த மனிதனுக்காக
விட்டுக்குற எண்ணம் தன்னாலே பிறக்கும் அடுத்தவர்களுக்கு. ஒருத்தன் நல்ல வேஷம் போட போட அவன் நல்லவன் ஆயிடுறான். அது கெட்டவனை ஆயிடுறான். இப்போ பல படங்களோட பார்ப்பீங்க, கதாநாயகனை பார்த்தா கதாநாயகவே பார்ப்பாங்க, வில்லனாகவே பார்ப்பாங்க. ஏன் மனிதனோட இயல்பு. ஆனால் வில்லன் வந்தால் ரொம்ப பச்சை குழந்தையாக இருப்பார். ஐயா நான் படத்தை தான் என் வில்லன், வீட்டில் சாதாரண ஆளியா, நான் ஒரு புள்ள பூச்சியா, அப்படி பயப்படுற ஆளியா அப்படிம்பாங்க. அப்போ யாரையுமே அவங்களுடைய முகத்தை பார்த்து எடை போடக்கூடாது, அகத்தை பார்த்து தான் எடை போட வேண்டும். அப்படிப்பட்ட குரு பகவான் முகத்திலும் அகத்திலும் ஒளிரக்கூடியவன், ஒளி வீசக்கூடியவன். அதே போல் திருச்செந்தூர் முருகனுடைய அனுக்கிரகம் உள்ளவங்க, நீர்நிலைக்கு அறிய உள்ளவங்க, பஞ்சபூதங்களில் இவன் ஆகாயஸ்தலம். அப்படிப்பட்ட குரு பகவானை வணங்கி குரு ஓரையில் அனைத்து சுப நிகழ்ச்சியும் செய்வோம் என்று சொல்லி, குருவருளும் திருவருளும் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் அனைத்து நட்சத்திரக்காரர்களுக்கும் மென்மேலும் நன்மையை செய்யும் சொல்லி அனைவரும் குருவோரை பயன்படுத்துவோம். குருவருளும் திருவருளும் என்றென்றும் உங்களுக்கு நிலைச்சு நிற்கட்டும் சொல்லி அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்களை அன்புடன் வாழ்த்தி மகிழ்கிறது. அடுத்த தோப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.